ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாமிஸ் டெய்லி விலாக். நான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தம்பிக்கு நேர்த்திக்கடன் செஞ்சது தான் எப்படின்ட்டு இந்த லாங் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேங்க. ஷார்ட் வீடியோவில் அவ்வளோ ஷேர் பண்ண முடியல, அதனால தான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நாங்கள் வீட்லேயே ஃப்ரைடேவே சாமிலாம் கும்பிட்டுட்டோம். விளக்கு தட்டெலாம் தேய்ச்சி வீட்டில் பாயாசம் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. சாட்டர்டே போல் தான் துணி எடுக்க போயிருந்தோம். போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். நான் தம்பிக்கு என்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டேன்னா, எடைக்கு காசு போடுறேன், குழந்த நல்லபடியாக பிறந்தா எடைக்கு காசு போடுறேன்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் ப்ரெக்னென்சி, இது செகண்ட் தம்பி. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கும் நான் அப்படி தான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டுமே காம்ப்ளிகேஷன், இப்பயும் காம்ப்ளிகேஷன் அதிகமாக இருந்தனால என்னோடய குலதெய்வத்துக்கு அம்மா தான் எங்கள் மாமியார் வீட்டு குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டேன். அது ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு நாங்கள் நல்லபடியாக பண்ணிட்டோம். சரி, செகண்ட் பாப்பாவுக்கும் அதே மாதிரி வேண்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு காசுலாம் முடிஞ்சு வச்சேன், இவனுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, வேண்டிக்கிட்டேன் அவ்வளோதான். ஸோ இங்கே வீட்டில் காயின் மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ அது எல்லாமே கழுவி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அதுக்கு பூஜைலாம் பண்ணி தீப ஆராதனைலாம் காட்டி நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. அதை பன்னீர், மஞ்சள், ஜவ்வாதெல்லாம் போட்டு கழுவி எடுத்து தொடச்சி சாம்பிராணிலாம் காட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். சாட்டர்டே போல் புடவை இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். அபிஷேகத்துக்கு அங்கே சொல்லிக்கலாம். பூ பழம் மட்டும் நாங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம், ஏன்னா ட்ரெயினில் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லைங்க சேலம் வரைக்கும். அதனால் மற்றதெல்லாம் நான் இங்கேயே வாங்கிக்கிட்டேன். பொங்கலுக்கு தேவையானது 2 சாமிங்க எங்களுக்கு, 2 குலதெய்வம், பெரியாண்டிச்சம்மன் ஒன்று, அங்காளம்மன் ஒன்று. அதனால் 2 புடவை எடுப்போம், 2 தேங்காய். ஸோ அது எல்லாமே நான் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ நாங்கள் நைட்டு போல் ட்ரெயினுங்க போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, வரது கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால் நாங்களும் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா காலையில் ரீச் ஆகிட்டோம். காலையில் ரீச் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் வீட்டில் குளிச்சுட்டு கிளம்பிட்டு போயிட்டு பொங்கல் வச்சிட்டோம். அபிஷேகம் பண்ணலை, பூசாரி அங்கே அவைலபிள் இல்லைன்ட்டு அபிஷேகம் பண்ணல. சாமிக்கு புடவெல்லாம் மட்டும் மாற்றி சாமி கும்பிட்டோம். பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்றா ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் தம்பி நம்ம வெயிட்டு காசெல்லாம் வெயிட்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு தோராயமாக யோசித்து எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ நானும் அந்த மாதிரி தான் தம்பிக்கு பெரிய தம்பிக்கு 3000க்கு நான் காயின் வாங்கியிருந்தேன். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்போம், அதை எடுத்துகிட்டு போனேன். போய் நாங்கள் வச்சோடனே தம்பி இறங்கிட்டார், பெரிய தம்பி. ஸோ இவனுக்கும் நான் அந்த மாதிரி சரி இவன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கானே அப்படின்ட்டு 5000க்கு காயின் வாங்கினேன் ஆக்சுவலாக. அப்போ பார்த்திங்கன்னா தம்பி இறங்கவே இல்லை. போய் வச்ச உடனே எங்களுக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிடுச்சு. நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க, சாமி அதை வெயிட் போட்டு பார்க்கக்கூடாது, கணக்கு பார்க்கக்கூடாது, சாமி ஏற்றுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது இது வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனது எனக்கு ரொம்பவே நானே எதிர்பார்க்கலை. ஏன்னா நம்ம பாப்பா தூக்குறப்ப, காயின் தூக்குறப்ப நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரியும் இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு ஒரு கெஸ் இருக்கும், இப்படி தான் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அப்போ காயின் அதிகமாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அங்கே போயிட்டு எடைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா தம்பி இறங்கவே இல்லை சுத்தமாக. காயினை எல்லாத்தையும் வச்சுட்டு வேண்டிட்டு, ஆனால் தம்பி இறங்கவே இல்லை. அப்புறம் வாழைப்பழமும் வச்சோம், எவ்வளோ வச்சுமே தம்பி இறங்கவே இல்லை. அது ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சமாவது இனிப்பு வைக்கணும் அப்படின்னு எல்லாம் அங்கே பெரியவங்க சொன்னாங்க. அது குட்டி கோவில் தான். பெரிய கோவில்லாம் இருந்ததுன்னா அவங்களே மூட்டை மூட்டையாக காயின் வச்சுருப்பாங்க, எடுத்து வைப்பாங்க, அதுக்கேற்ற காசு கட்டிட்டு வந்துடுவோம். இது சின்ன கோவில் தான், நம்ம தான் போய் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நம்ம பங்காளிங்க எடுத்துகிட்டு வச்சுருப்பாங்களா ஊருக்குள்ளே, அந்த மாதிரி கோவில் தான். ஸோ எங்களுக்கே ஒன்றும் புரியல. அப்புறம் கொஞ்சமாவது நீங்கள் ஸ்வீட் வச்சா தான் சாமி ஏற்றுக்கும் அப்படின்ட்டு வெல்லம் இல்லைன்னா கற்கண்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் வெல்லம் எங்கள் வீட்டுக்கார் போய் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வச்சோடனே தம்பி இறங்கிட்டான். அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதுக்கேற்ற காசு நம்ம செஞ்சிடணும் சாமிக்கு நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப. இது கொஞ்சம் லாங்காக இருக்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது குலதெய்வ கோயில் போயிட்டு வரது. சேலமாக குழந்தைய வச்சுட்டு போயிட்டு வரமுடியல, இதோட நெக்ஸ்ட் இயர் தான் போவோம். அப்போ அதை திருப்பி செஞ்சிடணும். எனக்கு அப்படியே ஆச்சுன்னே தெரியல. இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா, பெரியவங்க எதாவது சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. நம்மளும் என்னடா தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் இந்த காசை பற்றியும் சொல்லியிருந்தேன். இது என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரும் இல்லைங்களா, அது பாதி முருகருக்கு பாதி எங்கள் குலதெய்வத்துக்குன்னு வேண்டி வச்சுருந்தேன். முருகருக்கு வடபழனியில் போய் சாத்திட்டு வந்துட்டேன். இது குலதெய்வ கோயில் போகிறப்ப போடணும் அப்படின்னு வச்சு
வச்சுருந்தேன், அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த முடிஞ்சு வச்சது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு பாப்பாவுக்கு கேன்சர் சொல்லியிருந்தேன். அது அவங்க ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு, அவனுக்கு இப்போ முடிஞ்சிருச்சு ட்ரீட்மெண்ட்டும், நல்லா இருக்கான். ஸோ அதனால் நான் இப்போ தான் போகிறேன். லாஸ்ட் டைம் போனேன், அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிட்டா பாப்பா பிறந்து போக முடியல, அது இப்போ தான் போனேன். ஸோ இதையும் நேர்த்திக்கடன் செலுத்திடலான்ட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு அந்த தம்பி இறங்காதனால எந்த வீடியோவுமே நான் எடுக்கல. கோவில் போயிட்டு எதுவுமே எனக்கு மைண்டே இல்லை சுத்தமாக. ஸோ அப்புறம் இதெல்லாம் எடுக்கிறியேன்னு எங்கள் வீட்டுக்கார் திட்டினாரு. நம்ம ஏதோ ஒரு குழந்தைக்கு செய்கிறோம், அதெல்லாம் போய் எடுத்து போடுறியே அப்படின்ட்டு. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் பண்ணன்றதுக்காக சொல்லலை. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட ஏதாவது வேண்டிக்கிட்டிங்கன்னா நடக்கும்ன்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். நான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச பாப்பா, என் ஃப்ரெண்டோட பாப்பா, நம்ம பாப்பா மாதிரி தானே அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த கேன்சர் 4th ஸ்டேஜே க்யூர் ஆகிடுச்சு. அவங்களும் நிறைய சாமியை வேண்டியிருப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக கிறிஸ்டின்னு. நான் எல்லா சாமிக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களுமே வந்து மனசு வச்சு வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கோவிலேருந்து கிளம்பி அன்றைக்கி கார் பிரேக் டவுன் ஆகி அது படாத பாடுபட்டோம். நைட்டு டிக்கெட் கிடைக்காம அன்ரிசர்வ்ல வந்து ரொம்பவே நான் கஷ்டப்பட்டுட்டேன். அது என்னன்னே தெரியல, நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா இல்லை எதனால் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஆச்சுன்னு எனக்கு புரியல. பெரிய தம்பி வந்து வச்சோடனே வெயிட் இறங்கிட்டான். பட் குட்டி தம்பி எனக்கு இறங்காததே சாமிக்கு ஏதாவது நான் செய்யாமல் விட்டுட்டேனா அப்படின்ற மாதிரியே எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இப்படி தான் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தோம். இதில் எதாவது குறை நிறை இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தைரியமாக. நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்டையும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் பெரியவங்கன்னு யாரும் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள். இது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அடுத்தடுத்து நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வ கோயில் இதை முடிச்சிடலாம் தான் இதை ஃபஸ்ட்டு பண்ணேன். அடுத்தடுத்து நிறைய வேண்டுதல் இருக்குது. ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் 18 வந்து போய் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த மற்ற வேண்டுதல்லாம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன வேணும்னா என்னென்ன பண்ணேன்றதை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன்.